ஒருத்தர் கூட அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க மேடம். ஓட்டோ யாருக்கிட்ட வந்து கேட்டாலும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணான்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவா, எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசுவா, பழகுவா. யாருக்கிட்ட எப்படி நடந்துமா அப்படி நடந்துப்பா. ஒரே ஒரு ஆம்பளை பசங்க கூட பேச மாட்டா. ஏன்னா கூட யாருன்னா பசங்க யாருன்னா வந்தாங்கன்னா கூட அவங்க கூட பேச மாட்டா. அப்படியாப்பட்ட பொண்ணு எப்படிதான் அவன் மயக்கனா எப்படிதான் பண்ணான்னு தெரியல மேடம். அவன் சொல்றதை மட்டும் வேத வாக்கா இப்ப கேட்கறான். அவன் குழந்தைங்க ஞாபகம் இல்லை, அப்பா அம்மா ஞாபகம் இல்லை, வீட்டுக்கார ஞாபகம் இல்லை, யார் ஞாபகமே இல்லை அவளுக்கு. அவன் சொல்றதை மட்டும் வேத வாக்கு கேட்கறான். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி கூட எங்க அப்பா கூட மொண்டு தரது இல்லை மேடம். இந்த 2 வருஷத்துல எங்க அம்மா இறந்து 2 வருஷத்துல செம்மையா ரொம்ப மாறிட்டா மேடம். மோகன்ராஜ். ஹலோ ஹலோ, மோகன்ராஜ் பேசுறீங்களா? ஆமா மேடம். நான் கலைஞர் டிவிலேருந்து பேசுறேங்க. கலைஞர் டிவி. சொல்லுங்க மேடம். தமிழரசி விஷயமா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க மேடம். எங்க இருக்காங்க இப்ப தமிழரசி? எந்த தமிழரசி மேடம்? உங்க கூட வந்தாங்களே அந்த தமிழரசி. அவங்க தனியா இருக்கிறாங்க மேடம். இப்போ உங்க 2 பேருக்குள்ள தொடர்பு இல்லையா? இல்ல மேடம், அவங்க தனியா இருக்காங்க மேடம். எனக்கு அவங்க கனெக்ஷன் இல்ல. அவங்களே வேலைக்கு போயிட்டு அவங்க ஹாஸ்டல்ல தங்கி அவங்களே இருக்கிறாங்க மேடம். இது என்ன தெரியுமா மோகன்ராஜ், உங்க வைஃப்ட்ட நான் பேசினேன். உங்க வைஃப் உங்களை பத்தி அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க உங்களை மேடம் நானே என் வைஃப் குழந்தைங்க எல்லாம் ஒன்னதான் மேடம். ஆமா, அவங்க உங்களை விட்டு கொடுக்கறதா இல்ல. அவங்க சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு நீங்க எந்த குறையும் வைக்கல, உங்க மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க, நீங்களும் அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து நீங்க கொஞ்சம் அவங்கள அடிக்கிறீங்க. அவங்களுக்கு நாங்க சண்டை போட்டும்போது அவன் அப்ப பேசுறதுனால ஃபர்ஸ்ட் நான் அடிச்சு மேடம். இப்பெல்லாம் எதுவும் இல்லை மேடம், நல்லா தான் இருக்கு மேடம். சரிப்பா, இப்போ நான் ஒரு விஷயம் கேக்குறேன் மோகன்ராஜ். சொல்லுங்க மேடம். எப்படி நீங்க தங்கச்சி முறை இவ்வளோ நீங்களும் நல்ல பையனா தெரியறீங்க, அந்த பொண்ணை பத்தி யாரும் தப்பா பேசல. பழகணும் மேடம். அது கொண்டு வந்ததே இவங்க தான் மேடம். அது வெளியே கொண்டு வந்து அசையப்படுத்தி சிம்பிளா அது அங்கே முடிஞ்சிருக்கு மேடம். அதை கொண்டு வந்து வெளியே ஆக்கி அவங்க குடும்பத்தோட அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணது. தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான் மேடம், நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ இதே நீங்க அவங்க பொசிஷன்ல இருந்தா நீங்க எவ்வளவு கோவப்பட்டிருப்பீங்க? புரியுது மேடம். இது ஒரு விபத்தா பாப்போம். அந்த பையனோட குடும்பம் அப்படியே பிரிஞ்சிருச்சு. அவன் தான் மேடம் அவளை பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை கைத்து மேல காலை வச்சு தூக்கு மேல வச்சு அதெல்லாம் அவன் பண்ணத அந்த இதெல்லாம் பண்ணதுனால்தான் அந்த பொண்ணை நான் பெத்தரன்னு சொன்னதுனால்தான் ஏன் உன்னால தானே இது பண்ண நான் கூட்டிட்டு போனேன் மேடம். ஆனா நீங்க தானே அவங்கள பாத்துக்கிறீங்க. இல்ல மேடம், இல்ல மேடம். அது அவங்க நான் காசு கொடுத்தா அதுக்கப்புறமா அவங்களே ஜாபுக்கு போயிட்டு அவங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி அங்க இருக்காங்க மேடம்.